நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். உங்கள் வானகத் தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று மொழிந்தீரே. பரிசுத்த வாழ்வு என்பது மக்கு பிரியமானது. நீர் படைத்த ஒவ்வொன்றும் மது சாயல் பாவனை, உமக்குள் இருக்கும் தூய்மை மது படிப்புக்குள்ளும் கடந்து வருகிறது. தூய்மையற்று மது சாயலை இழந்து போனவர்களை நீ தேடிச் சென்று தூய்மைப்படுத்தவே விரும்பினீர். ஆதி பெற்றோர் தூய்மை இழந்து சோதனையில் வீழ்ந்து போன பொழுது, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என கேட்டு தேடிச் சென்றீர். தாவீது அரசர் பாவத்தில் விழுந்த பொழுது நாத்தான் இறைவாக்கினர் வழியாக அவரை தூய்மைப்படுத்த விரைந்து சென்றீர். சக்கேயு பாவத்தில் வீழ்ந்து போன பொழுது நீர் அவரை தேடி மரத்துக்கடியில் காத்திருந்தீர். விபச்சார பெண்ணின் தூய்மை வாழ்வுக்காக கூட்டமே எதிர்த்த பொழுதும் நீர் அவள் சார்பாக இருந்து தூய்மைப்படுத்தினீர். பாவியான பெண் பரிகார முயற்சிகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டீர். பேதுருவின் மறுதலிப்பை எண்ணி அவரை வெறுக்காமல் ஒரு இரக்கம் நிறைந்த பார்வை பார்த்து அவரை தூயோராக்க விரும்பினீர். ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்விலும் பல்வேறு சோதனையில் வீழ்ந்து போகிறோம். எழ முடியாத பலவீனங்கள் பல உண்டு. இருந்தாலும் அது கிருபை எங்களுக்கு ஒரு பலத்தை தரும். எங்களால் தூய்மையோடு வாழ முடியும்.